வணக்கம். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025 முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்ல பிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடக ராசியிலே வக்ரமாக இருக்கின்றவர். இவ்வாரத்தில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று வக்ரமாக பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கு செல்கின்றார். அதிசாரமாக குருவாகப்பட்டவர் கடகத்துக்கு வந்தவர் வக்ரமாக பின்னோக்கி மீண்டும் மிதுனத்துக்கு செல்கின்றார். மிதுனத்தில் அமர்கின்றவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் துலாம் ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி, இந்த 3 ராசிகளை அவர் பார்ப்பார். இவற்றிலே 9ஆம் பார்வையாக பெருங்கோண பார்வையாக ராகு பகவானை மீண்டும் பார்க்க துவங்குகின்றார். அடுத்ததாக கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும். இவற்றில் ராகு அவருடைய சொந்த சாரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். பொதுவாக 18 வருடங்களுக்கு ஒரு முறை ராகு அவருடைய சொந்த நட்சத்திரமான சதயத்திற்கு வருகின்ற பொழுது, கும்பராசியிலே சதயம் நட்சத்திரத்தில் வருகின்ற பொழுது உலக அளவிலே பெரிய அளவிலே பொருளாதார பிரச்சனைகள், பெரிய அளவிலே ஷேர் மார்க்கெட்டிலே பெரிய அளவிலே பாதிப்புகளை கொடுக்கின்றார். கடந்த வாரத்தில் கூட பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவிலே பிட்காயின் போன்றவற்றிலே ட்ரம்ப் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8,900 கோடி 9,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக படித்தேன். அதெல்லாம் ராகுவுடைய செயல். எனவே பங்கு சந்தையிலேயே முதலீடு செய்கின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நிலை தற்பொழுது ராகு சதயத்தில் இருப்பதனால் ஏற்படுகிறது. இனி ஆனால் 5ஆம் தேதி குருவுடைய பார்வை ராகு மீது இருப்பதனால் திடீர் வெற்றியிலும் திடீர் லாபமும் ராகுவால் ஏற்படும். அதற்கு காரணம் 5ஆம் தேதி குருவுடைய பார்வை இருக்கு. எனவே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை இவற்றில் பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் பங்கு சந்தையிலே ஷேர் மார்க்கெட்டிலே முதலீடு செய்யணும். 5ஆம் தேதி வரை நிதானம் காட்டுங்கள், பொறுமை காட்டுங்கள். தேவையில்லாமல் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. 5ஆம் தேதி வரை 5ஆம் தேதி முதல் குரு பார்வை இருப்பது ராகு. குரு வக்ரமாக பார்ப்பது ராகுவால் திடீர் எழுச்சியும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு இருக்கின்றது. உங்களுடைய ஜாதகத்தில் ராகு தசை போன்றவை நடந்து கொண்டிருக்கிறவர்கள் ராகு பார்வை இப்பொழுது பெறுகின்ற பொழுது சில நன்மைகளும் யோகங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. சனியாகப்பட்டவர் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். இது ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை. மாதக்கோள்களை பொறுத்தவரை புதன் பகவான் துலாம் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். இவ்வாரத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறார். சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த மூவரும் உங்களை பொறுத்தவரை இவ்வாரத்தில் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றிலே செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார். இவ்வாறு மாதக்கோள்கள் இருக்கின்றது. நாள்கோளாகப்பட்ட சந்திர பகவான் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்றார். அதன் பிறகு மீன ராசியிலிருந்து மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி என்ற இவ்வாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்றபோது ஞாயிறு திங்கள் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம், செவ்வாய் புதன் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம், வேலன் வெள்ளி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம், சனி அன்று விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. இவ்வாறு பார்க்கின்றோம். இந்த வாரம் சிம்மம், கன்னி, அதன் பிறகு பார்க்கின்ற போது துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. அந்த நாட்களில் பெரிய முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்கு இவ்வாற கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்வு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவான்
திங்கள் பிறகு செவ்வாய் என்று உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்வதும் அதன் பிறகு 2ஆம் இடத்துக்கு சென்று உச்சம் பெறுவது இவ்வாரத்தில் பொறுத்தாக பார்க்கின்ற பொழுது பௌர்ணமி வருகின்றது 4ஆம் தேதி. வளர்வரையாக சந்திரன் இருக்கின்ற இவ்வாரம் மிக அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே. மேலும் குருவாகப்பட்டவர் 4லே அமர்ந்திருக்கின்றவர் உங்களுக்கு இந்த வாரத்தில் 5ஆம் தேதி அன்று உங்கள் ராசிக்கு 3க்கு வருகிறார். 3ஆம் இடம் முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானம். அவ்விடத்தில் குரு அமர்கின்ற பொழுது, அதுவும் வக்ரமாக இருக்கின்ற பொழுது மனம் மிகவும் துணிவாக செயல்படும். எந்த ஒரு காரியத்திலும் மிக வேகமாகவும் அறிவுக்காரன் குருவோடைய அருளால் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். மேலும் குரு ராகுவை பார்ப்பார். ராகுவை பார்க்கின்ற அமைப்பு ஏற்கனவே ராகு எப்பொழுதும் வக்ரமாக பின்னோக்கி செல்லக்கூடியவர். குரு வக்ரமாக பார்க்கின்றது ராகு மேலும் பலம் பெறுவார். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. லாபஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்க மிக சிறப்பான அமைப்பு. அதே சமயத்தில் 7.5 நடக்கிறது என்பதை இந்த வருடம் இல்லாமல் அடுத்த வருடம் ராகுக்கு இது பேச்சு 2026 வருகின்றது டிசம்பர் மாதத்தில். அதுவரை உங்களுக்கு 7.5 பாதிப்பில்லை சகோதர சகோதரிகளாக. அதை மறந்து விடுங்கள். கோச்சார வேதை அடிப்படை சனி செயலற்று இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 8லே உங்களை பொறுத்தவரை பார்க்கணும் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இருக்கின்றார்கள். இவற்றில் சுக்கிரன் இருப்பது யோகம். சூரியன் 8ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சூரியனோடு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார்கள் அல்லவா, ஆக சூரியனால். ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8லே அமர்ந்திருக்கின்றார். 8ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது, கடந்த வாரத்தில் நான் கூறினேன், 8ல் செவ்வாய் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடம் துலாம் ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அஷ்டம செவ்வாயால் பாதிப்பு இல்லை. இவ்வாரத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி அன்று புதன் மாலைக்கு பிறகு, ஆக இந்த வாரம் முழுவதும் புதன் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கலாம். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் 7ல் இருப்பதால் செவ்வாயால் பாதிப்பு. ஆனால் அடுத்த வாரம் 7ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இருக்க மாட்டார்கள். எனவே அப்பொழுது கவனமாக இருக்கணும். அடுத்த வார பலன்களை நீங்கள் கொஞ்சம் இந்த முழுமையாக கேளுங்க. இதுவரை உங்களுக்கு குருவோடைய பார்வையும் செவ்வாய் மீது இந்த வாரத்தில் இருக்கின்றது 5ஆம் தேதி வரை. அதன் குரு பார்வையும் செவ்வாய் மீது இல்லை. இந்த வாரம் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனாலும் குருவோடைய பார்வை இருப்பதாம். ஆனாலும் திடீரென்று கோபம் வரும். மனதிலே ஒரு அழுத்தம். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் கோபப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். விவேகம் இருக்கிறது குருவால். அது 5ஆம் தேதி வரை. அதன் பிறகுதான் 5ஆம் தேதி தானே உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு வருகிறார். அதுவரை செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக கோபம் வேண்டாம். மனதிலே அதனால் அழுத்தம் ஏற்படும். சட்டென்று வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். அதன் பிறகு வருத்தப்படுவீர்கள். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை 8ல் செவ்வாய் சூரியன் இருந்தாலும் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் 8ல் இருப்பது யோகம். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெற்று உங்களுக்கு 2ஆம் வீட்டை சுக்கிரன் பார்க்கிறார். ஆனால் பண வரவு நன்றாக இருக்கும். கோபம் மட்டும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய வேலையாட்கள் மீது அதிகமான அழுத்தத்தை கொடுப்பீர்கள், கோபம் காட்டுவீர்கள். ஆகையால் அவர்கள் வேலை விட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். எனவே கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. ஆனால் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு பொருளாதார முன்னேற்றத்தில் எந்த விதமான தடைகள் இல்லாமல் லாபத்தை அள்ளி கொடுப்பார். சில சமயங்களில் வீண் விரயங்கள் ஏற்படும் என்றாலும் அதிக லாபம் இருக்கும். ஆகையால் இவை பெரிதாக உங்களுக்கு தென்படாது. யோசனை இருக்க பரவாயில்லை, சமாளித்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையே இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சந்திரன் மிக சாதகமாக இருப்பதனால் சக்தி வழிபாடு செய்வது நல்லது. காளியோடைய பாடல்கள், மந்திரங்கள், ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே என்று யூடியூப்பில் மிக அற்புதமான பாடல் இருக்கின்றது. அனுராதா பட்வால் பாடிய பாடல். தேவைப்பட்டால் உங்களுக்கு அதற்காக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த லிங்கையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன். எனவே இந்த வாரம் பராசக்தியின் பரிபூர்ண அருளால் யோகத்தை பெறுவீர்கள். கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் கேட்பது நல்லது. தொழில் வியாபாரம் இந்த வாரம் லாபகரமாக இருக்கும். பெரிய அளவில் செலவுகள் இல்லை. வார்த்தையிலே கோபம் காட்டாதீர்கள், அழுத்தம் கொடுக்காதீர்கள் வேலையாட்களிடம். உத்தியோகத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வை சூரியன் செவ்வாய் மீது இந்த வாரத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும். மறைமுகமான சில எதிர்ப்புகள் இருக்கும். அதுவும் குறிப்பாக இவ்வாரத்தில் திங்கள் அன்று அது அதிகமாக இருக்கும். அதில் இந்த வாரம் திங்கள் அன்று மிகவும் பொறுமையும் நிதானமும், வார்த்தையில் எந்த விதத்திலும் கோபமும் இல்லாமல் பார்த்தோம். காரணம், சனியும் 3ஆம் பார்வை 2ஆம் வீட்டை பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார். ஆகையால் உத்தியோகத்தில் மேலதிகாரம் கொஞ்சம் பொறுமையாகவும் திங்கள் அன்று கொஞ்சம் அமைதியாகவும், முடிந்தால் மௌன விரதமே நல்லது. ஆக இந்த வாரத்தை பொறுத்த உத்தியோகத்தில் மற்ற நாட்கள் சிறப்பாக இருக்கும்.
குடும்பத்தை பொறுத்தவரை சில கோபங்கள் இருக்கின்றது, அவற்றில் கொஞ்சம் அழுத்தமான மனதில் கொஞ்சம் வேதனைகள் இருக்கின்றது. அதற்கு காரணம் உங்களுடைய உடல் நலம், சில சமயங்களில் அவற்றால் பாதிப்புகள், இவையெல்லாம் குடும்பத்திலும் எதிரொலிக்கும். இருப்பினும் இப்போ 8ல் செவ்வாய் இருக்கிறது, அதனால் தான் அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையும் அன்பையும் காட்டுவது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றாகவே இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது அக்கறை காட்ட வேண்டும். இந்த வாரம் குரு உங்களுக்கு போய்விடுகிறார் 3ஆம் இடத்துக்கு. பிறகு செவ்வாய் குருவுடைய பார்வை இல்லாமல் இருக்கும். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சரியான உணவு கட்டுப்பாடு, நான் கூறியவாறு மகாலட்சுமி காளி பராசக்தியுடைய பாடலை கேட்பது, மகாலட்சுமியுடைய பாடலில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் ஆரோக்கியமும் சிறப்பாகும். இந்த வாரம் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பினாலும் குரு 5ஆம் தேதி சென்று விடுவதனால் அப்பொழுது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவதனால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் இறை வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது கூறியவாறு சக்தி வழிபாடு யோகத்தின் வெற்றிகளை தரும். செவ்வாயை கட்டுப்படுத்துவதற்கு கண்ணனை வணங்குவது நல்லது. க்ரீம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் கூறுங்க. க்ரீம் என்கின்ற மந்திரம் உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். அற்புதமான ஒரு சொல் பீஜ் மந்திரம். அது ஒரு சொல், அந்த பீஜ் மந்திரம் க்ரீம் என்கின்ற மந்திரம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், யோகத்தையும் வேகத்தையும் கொடுக்கும். செயல்கள் சிறப்பாக இருக்கும். வெற்றிகளும் இந்த வாரம் நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகள், இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். டிசம்பர் 6ஆம் தேதி வரை யோகத்தை வெற்றிகரமாக தரக்கூடிய ஒரு ஆற்றலை தருவார். உங்களுக்கு அவர் யோகாதிபதி. 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு. சனி 11ல் மிக அற்புதமாக இருக்கிறார். வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார். இந்த வாரம் 5ஆம் தேதி குருவுடைய பார்வையும் பெறுகிறார். 5ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அது சிறப்பான ஒரு அமைப்பு. வக்ரமாக இருக்கிறார். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அவர் பகை கொண்டவர். பகை கொண்ட அவர் வக்ரமாக இருக்கின்ற பொழுது அவர் நிலை மாறும். கெடுதலை செய்ய மாட்டார். கெட்டவன் கெட்டில் கிட்டிடும் யோகம் குரு உங்களுக்கு செய்வார். பொதுவாக ரிஷபராசியிலே பிறந்த நீங்கள் குரு தசை நீங்கள் வாழ்க்கையிலே கட்டாயம் சந்திப்பீர்கள். அப்படி பார்க்கின்ற குரு உங்களுக்கு நிச்சயம் ரிஷபராசிக்கு என் அனுபவ உண்மையிலே யோகத்தை தான் செய்திருக்கிறார். காரணம், ரிஷபராசி என்று வருகின்ற பொழுது குரு சுக்கிரனை வெறுக்கவில்லை, சுக்கிரன் தான் குருவை வெறுக்கின்றார். ஆக குரு தசை எப்பொழுதுமே உங்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். எப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சனி மிக சாதகமாக இருக்கின்றார். காகபுஜண்ட சித்தரை வணங்குவது இந்த வாரம் முழுமையாக சனியுடைய யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இவற்றிலே ராகு 10ல் இருப்பதும் அவர் சொந்த சாரத்தில் சனியை போல அவர் செயல்படுவார். ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு ராகுவும் மிக பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. செவ்வாய் சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். சூரியன் செவ்வாய் ஒரு உஷ்ண கிரகங்கள், கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் 7ஆம் இடத்தில் பலமாக ஆட்சி பெற்றிருக்கு. ஆனால் சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற பெருகு மங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெறுவது அற்புதமான யோகம். அந்த பெருகு மங்கள யோகம் பலமாக இருக்கின்ற குருவும் பார்க்கிற 5ஆம் தேதி வரை. எனவே இந்த வாரம் உங்களுடைய செயல் மிக சிறப்பாக இருக்கும். ஆனாலும் மனம் கோபப்படும். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் கோபம் என்கின்ற நிலை உங்களுடைய மனதில் சில சமயங்களில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு விதமான ஒரு அழுத்தம் ஏற்படும். அதற்கு காரணம் வேலை பளு. இந்த வேலை பளு உங்களுக்கு இப்பொழுது அதிகமாக இருக்கின்றது. ஏனெனில் செவ்வாய் உங்களுக்கு 7லே அமர்ந்து 4ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் வீடாகப்பட்ட கும்ப ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ராகுவை பார்த்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது குருவும் பார்க்கவில்லை. இந்த வாரம் 5ஆம் தேதி முதல் குருவோடைய பார்வையும் ராகுவின் மீது இருக்கின்ற பொழுது ராகு மிகவும் பலம் பெறுவார். செவ்வாயுடைய பார்வை இருக்கின்ற வேலையிலே அதிக அழுத்தத்தை கொடுப்பார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் குரு பார்க்கிறார் ராகுவை.
அதுவரை செவ்வாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் வேலையிலே அதிக பலு, அவற்றினால் சில கோபம். உங்களுடைய 7ஆம் இடம் என்பது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய தொழில் வியாபாரம், கூட்டு தொழில், இவையெல்லாம் அவர்களுடைய சார்ந்தும் இருக்கின்றது. ஆக வேலை ஆட்கள் சரியாக வேலை செய்ய மாட்டார்கள். சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் செவ்வாய். அவன் பாட்டு ஒரு சொல் பேச்சை கூட கேட்காம, குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக டென்ஷன் ஆகிடுறதுனால சொன்ன வேலையும் செய்யலை, என்னையும் வேலை வாங்குற மாதிரி எல்லா பலவும் என்கிட்ட கொடுத்துட்டான்ட்டு ஒரு மாதிரியான ஹைப்பர் டென்ஷன் வரும். இதெல்லாம் 5ஆம் தேதி சரியாயிருங்க. குரு பார்க்க ஆரம்பிச்சுவார் 10ஆம் வீட்டை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல் மிக சிறப்பாக இருப்பதற்கு காரணம் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறார், ராசியாதிபதி. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது. டென்ஷன் வேணாம். 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த வேலையாட்கள் வேலை செய்யாதது, இல்லை ஊருக்கு போயிட்டாங்க வரலை, இல்லை இன்னும் அடிக்கடி லீவ் போடுறான், இப்படின்றான டென்ஷன் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் பிற்பகுதி 5ஆம் தேதியிலிருந்து குருவுடைய பார்வை 10ஆம் தேதி இருப்பனால் எல்லா விஷயமான பிரச்சனைகளும் சரியாயிடும். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் 5ஆம் தேதி வரை நிதானமும் பொறுமையும் காட்டுறது. வரவெல்லாம் நன்றாக இருக்குங்க. 11ஆம் இடத்துல லாபத்தை சவி இருக்கிறது யோகம். அப்படி இருக்கின்ற அவர் இதுவரை வக்ரமான லாபம் ஏற்றம் இறக்கமாக இருந்து வந்து இனி அவ்வாறு இல்லை. இனி எல்லாமே சனியுடைய பலம் உங்களுக்கு கிடைக்கும். சனிக்கிழமை சனீஸ்வரர் ஆலயம் செல்லுங்கள். தினந்தோறும் அனுமனுடைய சாலிசா இல்லை நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் இமாக்கஜம் சாயாமார்த்தண்ட சம்பூட்டம் என்ற சனியுடைய ஸ்லோகம் யூடியூப்ல இருக்கு. நீலாஞ்சன சமாபாசம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே அது வந்துடும். அதை கேட்பது சனி பகவான் மேலும் மகிழ்ச்சி அடைந்து செல்வத்தையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் 9-10 யார்? சனி யோகாதிபதி. அவர் இருப்பது பலம். எனக்கு பொருளாதார முன்னேற்றம் நன்றாக ஒரு 5ஆம் தேதி வேலையாட்கள்கிட்ட சில ஒரு அழுத்தம் வேலை ஒன்றும் கோபம் காட்டுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. தொழில் வியாபாரத்தில் இதையும் ஃபேஸ் பண்ணுறவங்க தானே வியாபாரிகள், வெற்றிகரமான தொழில் அதிபர்கள். அது உங்களிடம் உங்களுடைய சாத்தியமான ஒன்று. ஏன்னா சுக்கிரன் ராசிக்கு அப்படின்னா சந்திரன் உச்சம் பெற்ற ராசி உங்களுடைய ஜாதகம். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபம் இருக்கிறது. உத்தியோகம் தாங்க இப்போ ஒரு அதிகமான டென்ஷனில் இருக்கீங்க. அந்த அதிகமான டென்ஷன் கொஞ்ச நாள் இருக்குதான். இருந்தாலும் இந்த இடத்துல உங்கள் 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக வரார். அது வரைக்கும் 3ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கார். ஏன்னா எல்லாமே வேகன்ட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ ஒரு அமைதியான ஒரு தியானம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் 5ஆம் தேதி வரை அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலுவெல்லாம் குறையும். இந்த வாரம் மேலதிகாரம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் காட்டுவது நல்ல. 7ல் சூரியன் இருக்கிறார். குடும்பத்தை பொறுத்தவரை எத்தனை தான் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய குடும்பம் அப்படின்னு வரும்போது ரொம்ப பாசம் காட்டுறவங்க நீங்கள். குறிப்பாக குழந்தைகள் மீது அதிகமான அன்பை காட்டக்கூடியவர்கள் ரிஷபராசியிலே பிறந்த தாய் தந்தையர்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்த குடும்பம் எல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குங்க. அதில் எந்த விதமான பெரிய பாதிப்பு. ஏன்னா 2க்குரிய புதன் பகவான் 6ல் இருக்கார், வெற்றியை தரக்கூடியவர். எனவே தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் என்றால் 6லே புதன் அற்புதமாக. இப்போ சனி வழிபாடு விஷ்ணு வெங்கடேச சுப்ரபாதம் கேளுங்க. விஷ்ணு சுப்ரபாதம் என்று அதிகாலை வெங்கடேச சுப்ரபாதம் அது எப்போ வேணா கேட்கலாம். அதை கேளுங்க, அதுவும் நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது நல்லது. இதெல்லாம் செய்யும்பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபார உத்தியோகத்தில் வெற்றிகள் எழுச்சிகள் பெறும். இந்த வாரமும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்றால் ஸ்ரீம் தான். ஸ்ரீம் என்கின்ற மந்திரம் எப்பொழுதும் சொல்லுங்க. ஸ்ரீம் என்கின்ற ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம், ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம். மகாலட்சுமிக்குரியது. ராசிக்கு அதிபதி சுக்கிரன், அதிதேவதை மகாலட்சுமி. இந்த மந்திரம் எப்பொழுதும் சொல்வது எழுதுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் செய்துட்டு வருவதே மந்திரம், எந்திரம், தந்திர முறையில் லட்சுமி முத்திரைலாம் இருக்குது. ஆக லட்சுமி முத்திரைன்னு யூடியூப்ல சர்ச் பண்ணி வரும். லட்சுமி முத்திரை, குபேர முத்திரை என்று எல்லாமே இந்த குபேர முத்திரை வைப்பு தான் குபேர முத்திரை. ஆக இதெல்லாம் செய்துட்டு வருவது உங்களுக்கு சிறப்பான நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றியும் தரும். இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் அருளாலும் புதன் அருளாலும் லக்கி குபேரன் நீங்களே நலம் பெறுக வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
அன்புள்ள மிதன ராசி சகோதர சகோதரிகள், ராசிக்கு அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன். இவற்றிலே புதன் 6ஆம் தேதி அன்று 6ஆம் இடத்துக்கு செல்வதும் யோகம். அடுத்த வாரம் உங்களுக்கு பலமான நன்மைகளும் யோகமும் இருக்கு. இன்னொன்று, இந்த வாரம் 5ஆம் தேதி குரு மீண்டும் உங்கள் ராசிக்கு வந்து அமர்கிறார். ஜென்ம குரு, ஆனால் வக்ரமாக இருக்கிறார். குரு பொதுவாக ராசியிலே நேர்கதியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அசுவ பலன்களை கொடுப்பார். ஜென்ம குரு, வனவாசம் இதெல்லாம் படிச்சிருப்போம். வனவாசம் இல்லை, நம்ம இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்குவார் குரு. குரு பொதுவாக தனியாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ குரு உங்களுக்கு வக்ரமாக உங்கள் ராசிக்கு வந்து அமர்கின்ற பொழுது உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார். 10ஆம் இடத்துல சனி மிக பலமாக இருக்கிறார். சனியோ குருவோடைய வீடை, அதாவது தனுசு ராசியை பார்க்க. குருவோ இந்த வாரம் முழுவதும் சனியோடைய வீடாகப்பட்ட மகரத்தையும் அல்லது அதற்கு பிறகு கும்பத்தையும் பார்க்குறார். 5ஆம் தேதி கும்பத்தை பார்க்குறார். இதெல்லாம் உங்களுக்கு பலமான யோகம். 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் முன்பு வெற்றிகளை கொடுக்கும். எதிரிகள் அடங்கி ஒதுங்கி இருப்பார்கள். எந்த ஒரு முயற்சியிலும் தனி ஒரு காட்டு ராஜாவாக நீங்கள் உங்கள் வழியிலே வெற்றி வழியிலே செல்வீர்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றிக்குரிய வாரம். சந்திரன் இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறார். 10ஆம் இடம், 11ஆம் இடம் தனத்துக்குரிய தனாதிபதி சந்திரன் சிறப்பாக இருக்கிறார். 12க்கு வந்தாலும் ஒரு உச்சம். இந்த வாரம் முழுவதும் சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருப்பது மனதிலே உற்சாகம், சுறுசுறுப்பு. எந்த ஒரு வேலையிலும் மிக மிக சுறுசுறுப்பாக, வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படுவீர்கள். வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். லாபாதிபதியான செவ்வாய் பகவான் யோகாதிபதியான சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 5க்குரிய சுக்கிரனும் 11க்குரிய செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். அது பிறகு மங்கள யோகம். அந்த யோகம் ஒன்றே தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான முடிவுகள் வெற்றிக்குரிய பாதையில் செல்லும். எனவே முடிவுகள் சிறப்பாக இருக்கின்ற போது எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஜெயம்தான். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு வெற்றி மேல் வெற்றி, ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாரம். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது. நீங்கள் சொல்கிறது தான் மேலதிகாரிகளே கேட்பாங்க. என்ன முடிவு நீங்கள் சொன்னாலும் அந்த முடிவுக்கு பதிலே இருக்காது, கேள்வியும் இருக்காது. எனவே உத்தியோகத்தில் உயர்வுகளும் மேல் பொறுப்புகளும் கிடைக்கும். ஊதிய உயர்வு, அதிகார உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பலம். டிசிக்னேஷன் உங்களுக்கு பெருசாக கிடைக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்கள் ரொம்ப சாதகமான முயற்சிகள். அது உங்களுக்கு நல்லதமான வேலைக்கு ட்ரை பண்ணுறதோ இந்த வாரம் மிக மிக சாதகமே. சந்திரனும் சாதகமாக இருப்பதனால் எல்லாரும் புதிய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருப்பீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு போவீங்க. நல்ல ஆஃபர் வந்துடும். அந்த ஆஃபர் வந்துட்டு அதை நீங்கள் பெஸ்ட் ஆஃபராக நீங்கள் எடுத்துப்பீங்க என்று இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகள், குடும்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் குதூகூலம், நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். குழந்தைகளுக்கு விரும்பியதை வாங்கி கொடுப்பீர்கள். அவங்களும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறே செயல்படுவார்கள். எனவே இந்த வாரம் சஞ்சலங்கள், குழப்பங்கள் எவையும் இல்லை. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாற்பட்ட நோய்கள் இல்லை. மருத்துவ கண்காணிப்பில் அதில் அட்வைஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அதிலிருந்து வெளியே வருவீங்க. மருத்துவோட டோஸை குறைப்பாங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக மிக ஃபேவரபிள். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பு. உடற்பயிற்சியெல்லாம் விருப்பத்தோடு செய்வீர்கள் என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் என்று பார்த்தீங்கன்னா சூரியன் 6ல் இருக்குது. 6ல் சூரியன் இருக்கிறதுனால சிவனை வணங்குங்கள். இந்த வாரம் திருவாதிரையும் வருகின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சனிக்கிழமை நீங்கள் சிவ ஆலயம் செல்லுங்கள். இந்த வாரம் சனிக்கிழமையில் திருவாதிரை வரும். ஆகையால் அந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போங்க. உங்கள் பலத்தை நீங்கள் ஏற்படுத்தி கூட சிவ ஆலயம் செல்லுங்கள். இந்த வாரம் பொதுவாக மிதுன ராசி பெருமாளுக்குரிய ராசி தான். ஆனால் ஈசன் அந்த நட்சத்திரம் தானே திருவாதிரை. ஆகையால் இந்த வாரம் சூரியன் பலம் அதிகமாக இருப்பதனால் இந்த வாரம் நீங்கள் ஈஸ்வருடைய ஆலயம் செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே செல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 30 போங்க. அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் எல்லாமே நீங்கள் எதையும் பண்ண முடியுங்கிற ஒரு உறுதியாக சூரியனால் உங்களுக்கு ஏற்படும். ராசிக்கு 3க்குரியவர் இல்லையா, அந்த 3க்குரிய பலமாக இருக்கார் இல்லையா. ஆகையால் இந்த வாரம் அந்த ஒரு செயல் செய்யுங்கள். ஈசனை வணங்குங்கள், வெற்றியை கொடுக்கும். க்ரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். க்ரீம் என்ற மந்திரம் நங் க்ரீம் நங் 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 என்பது சூரியனுக்கு பயம். நங் மங் சிங் வங் அப்படின்னு ஒரு பற்பமான அந்த ஒரு சொல் நங் க்ரீம் நங் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஒன்று வரா மாதிரி 10
19 பெஸ்ட்டு. அப்படியே ஒன்று வரா மாதிரி நீங்கள் நங் க்ரீம் நங் அப்படின்னு சொல்லுங்கள். மனமே உங்களுக்கு ஒரு பவர் எனர்ஜி கிடைக்கும். அது உங்களுக்கு அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதுவும் சிவாலயம் சென்று அந்த இடத்துல இதை சொன்னீங்கன்னா அப்படியே உங்களோட எனர்ஜி எங்கேயோ டெவலப் ஆகும். எப்படி மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறோம் அது மாதிரி நம்ம மனசையும் சார்ஜ் பண்ணோம். மந்திரம், எந்திரம், தந்திரம். மந்திரம் சொல்வது, எந்திரம் முத்திரைகள் வைத்து பூஜிப்பது, எந்திரங்கள் அதுதான் தந்திர முறைகள். தந்திர முறை என்பது இந்த சின் முத்திரை வைப்பது, குபேர முத்திரை வைப்பது இதெல்லாம் தந்திர முறைகள். மந்திரம், தந்திரம், எந்திரம் இதெல்லாம் நமக்கு முக்கியங்க. அதை செய்துட்டு வாங்க. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றி. இன்னொரு முறை சொல்கிறேன், நங் க்ரீம் நங். வெற்றி உங்களுக்கு. நலம் பெருக, வளம் பெருக. கடக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகள், குரு உங்கள் ராசியிலே இருக்கிறார், ஆனால் வக்ரமாக இருக்கிறார். 5ஆம் தேதி பின்னோக்கி மிதுனத்துக்கு செல்கின்றார். பொதுவாக ராசியில் குரு இருப்பதும் யோகமல்ல, 12 இருக்கிறதும் யோகமல்ல. ஆனால் தற்பொழுது அவர் வக்ரமாக இருக்கின்றார். ஆகையால் வக்ர குரு உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார். சிறப்பான இடங்களில் இருக்கின்ற பொழுது வக்ரமாக இருக்கக்கூடாது. சிறப்பற்ற நிலையில் இருக்கின்ற போது ஜென்மகுருவும் நல்லதில்லை, 12 விரைய குருவும் நல்லது. அப்போ வக்ரமாக இருப்பது அவர் இன்னும் நன்மையை செய்யக்கூடியவராக இருப்பார். நிலை மாறி நன்மைகளை செய்வார். சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இதுவரை வக்ரமாக இப்பொழுது வக்ரம் இல்லை. எனவே ஈஸ்வரன் வழிபாடு தொடர்ந்து செய்ய வேண்டும். அனுமன் சாலிசால் தொடர்ந்து கேட்க வேண்டும். 2 கேது, 8 ராகு இவங்களாலையும் பாதிப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆண்டுக்கோள்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது சாதகமாக இல்லை கடகராசி. மாதக்கோள்களை பொறுத்த இவ்வாரம் உங்களுக்கு புதன் 4 யோகமாக இருக்கின்றார். 5 சுக்கிரன் யோகமாக இருக்கின்றார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை யோகம் இல்லை, ஆனால் பாதகம் இல்லை. யோகாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். ஆகையால் பொதுவாக 5 செவ்வாய் இருக்கும் பொழுது 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 4 புதன் இந்த வாரத்தில் இருக்கு. ஆகையால் செவ்வாயால் பாதிப்பில்லை. சூரியனுக்கும் அவ்வாறு 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் 5 இருக்க சூரியனால் இதெல்லாம் கோச்சார வேதை. பாதிப்பில்லை, ஆனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் வயிற்று உபாதைகள், அஜீரண கோளாறுகள் போன்றவைகள் ஏற்படும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சூடால வயிற்று வலி, அதனால் உணவு சரியான ஜீரணிக்க அதுகள் நல்ல எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சாப்பிட்றது நல்லது. காரணம் அசைவ உணவு சாப்பிடும்போது எளிதாக இப்போ ஜீரணமாக நல்ல மழை பிறமாக இருக்குது, திடீர்னு வெயில் அடிக்குது. எப்படி சீதோஷ நிலை மாறிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய உடல் அதுக்கேற்ற மாதிரி பழகாது. சில சமயம் நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கிறோம், அதே சமயம் மழையில் போகிற மாதிரி வெளியே வேறு இருக்கும். எல்லாரும் எல்லா நேரமும் கார்லேயே போயிட்டுருக்குதுல, அவையாசிலேயே உட்காந்துட்டுருக்குல. அப்படிப்பட்ட வேலை செய்கிறவர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்குது. உட்காந்துக்கிட்டே வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்க தானே செய்யும். ஏன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ராசிக்கதிபதி வளர்பிறையாக வருகிறார். பௌர்ணமி இந்த வாரம் 4ஆம் தேதி. அது உங்களுக்கு சாதகம் தானே. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரார், 11ஆம் இடத்துக்கு வரார். இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்காங்க. செவ்வாய்க்கிழமைலாம் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஞாயிறு, திங்கள் அன்று கொஞ்சம் நிதானமாக இருங்கள். சனியோடு சேர்ந்து இருப்பார். அதுக்கு பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு மேஷத்துக்கு வருவார், ரிஷபத்துக்கு வருவார். இதெல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. எனவே தொழில் வியாபாரம் லாபம் கொண்ட வாரம். அதே சமயம் செலவுகள் கட்டுக்குள் வைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற செலவுகள் தவிர்க்க வேண்டும். 9ல் சனி இருக்கிறதுனால இந்த நிலையில பார்க்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தை சுக்கிரனும் பார்க்கிறார், செவ்வாயும் பார்க்கிறார், சூரியனும் பார்க்கிறார். 11ஆம் இடம் பலம் பெறுது. இல்லை சுக்கிரன் செவ்வாய் பார்வை பரிவர்த்தனை இல்லை. சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்காங்க. ராசிக்கு 10க்குரியவோ செவ்வாய், 11க்குரியவோ சுக்கிரன். அவங்க 2 பேரும் சேர்ந்து 5ல் சுக்கிரன் இருக்கிறதே மகாலட்சுமி யோகம். ஆக பொருளாதார உயர்வு இந்த வாரத்தில் பாதிப்பு எதுவும் இல்லை. ஆரோக்கியம்தான் அக்கறை, உணவு விஷயத்தில் எச்சரிக்கை. மற்றபடி இந்த வாரம் லாபஸ்தானம் பலம் பெறுவதனால், லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்ப்பதனால்
இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகள், தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். 9ல் இருக்கிற சனி திடீர்னு முடக்கத்தை கொடுப்பார். ஆகிய அவசியமான செலவுகளை தவிர்ப்பது தொழில் வியாபாரத்தில் நல்லது. உத்தியோகம்லாம் நன்றாக இருக்குங்க. மேலதிகாரம் நல்ல நட்பு காட்டுறவங்க. நீங்கள் தாங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் இருப்பீங்க. அதுதாங்க இப்போ பிரச்சனை. தேவையில்லாமல் லீவ் போடுவீங்க இந்த வாரத்தை பார்க்கும்போது. இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால மேலதிகாரி நல்ல பாராட்டுகள். பௌர்ணமியில் வர சந்திரன் ஆகிய இந்த வாரம் முழுவதும் சந்திரன் முழுமையாக பௌர்ணமியை நோக்கி போகிறார். அதற்கு பிறகும் பெரிய அளவில் தேங்க மாட்டார் என்று இந்த வாரம் உங்களுக்கு மனம் உற்சாகம். ஆனால் தேவையற்ற சில சிந்தனை குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அது இருக்குது இப்போ உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தோம்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2ல் கேது சித்தானமாக தான் போகணும். அதுதான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். தினந்தோறும் அருகில் இருக்கிற கணபதி ஆலயம் செல்வது நல்லது. இல்லையா, வீட்டில் இருக்கிற கணபதிக்கு ஒரு ஊதுபத்தி எழுத்துங்க. ஒரு ஊதுபத்தி ஏற்றக்கூட முடியாது நம்மளால். அதை செய்யும் பொழுது கணபதி பணம் கூர்ந்து கேதுவை சாந்தப்படுத்துவார். கேது அதிதேவத கணபதி. எனவே தூமகேது என்று சொல்லி வாருங்கள். தூமகேது, ராகுவுக்கும் கேதுவுக்கும் உரிய பேர் முகுது. கணபதியுடைய பெயரே தூமகேது. அயங்கரன், சதுர்த்தி எல்லாம் அவருடைய பேர். ஆகையால் இந்த வாரத்தில் நீங்கள் இந்த மந்திரம் எப்பொழுதும் சொல்வது நல்லது. தூமகேதுவே போற்றி. ஓம் ஸ்ரீ தூமகேதுவே போற்றி. இப்போ கேதுவுக்காக நீங்கள் அதை சொல்லும்போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷப்படும். ஆரோக்கியம் கவனம் வேண்டும். உணவு விஷயத்தில் எச்சரிக்கை வேண்டும். குழந்தைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைகளுடைய கல்வியில் மேன்மை வெற்றி இருக்கு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவர்களுக்கு சாதகம் பொருளாதார ரீதியாக இருக்கின்றது. சில விஷயங்கள் மனதில் கொஞ்சம் சோர்வுகள், உடல் சோர்வுன்னு சொல்லுவாங்க, மனசோர்வு இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதுக்கெல்லாம் மாற்றம் வந்தால் தூமகேதுவே போற்றி. அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா கணபதி ஆலயம் செல்வது. இந்த வாரத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் நீங்கள் க்ரீம் என்கிற மந்திரத்தை சொல்வது நல்லது. க்ரீம் என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த நீங்கள் ஓங் க்ரீம், ஓம் க்ரீம் ஓங் அப்படின்னு சொல்லுவோம். ஓங் என்கின்ற ஒரு ஓங்கார மந்திரத்தை க்ரீமோடு சேருங்கள். ஓங் க்ரீம் ஓங். இப்போ ஓம்ன்றது எப்பயுமே எல்லாமேத்துக்கும் நம்ம ஆரம்பிக்க ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி அப்படின்னு சொல்லும்போது ஓங் க்ரீம் ஓங் அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். பலமான இந்த ஒரு உருவை மந்திரத்தை சொல்வது உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு விஷயத்திலும் எதிரிகளை அடக்கக்கூடிய வல்லமை, இதெல்லாம் உங்களுக்கு அந்த மகா சக்தி உங்களுக்கு கொடுப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்ய முடியும். லைக் பட்டனை கிளிக் செய்ய முடியும். அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் ஞாயிறு மற்றும் திங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அட்டமத்தில் சந்திரன், 8ல் உங்களுக்கு சனியோடு சேர்க்கப்படுகிறார். பொதுவாக 8ல் சனி இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, 7ஆம் இடம் அதாவது கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு அது பாதிப்பில்லை. அஷ்டம சனியாலும் பாதிப்பில்லை, சந்திராஷ்டமத்தினாலும் பாதிப்பில்லை. 7ல் ராகு இருக்கார். ஆகிய அதில் ஒன்றும் பாதிப்பு இருந்தாலும் பெரிய முதலீடுகள் அன்றைய நாள் தவறுங்கள். மனதில் ஒரு மாதிரி அழுத்தம் இருக்கும். இருள் கிரகமான சனி சந்திரனோடு சேர்க்கப்படுகிறார். ஆனால் சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போகிறார். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 9க்கு வருவார், 10க்கு வருவார் பௌர்ணமி அன்று. அதன் பிறகு லாபத்துக்கு வருவார். இந்த வாரம் குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு செல்கின்றார் 5ஆம் தேதி. எனவே இந்த வாரம் உங்களுக்கு அந்த ஞாயிறு திங்கள் மட்டும் நிதானம். என்னடா வாரம் முதல் நாளே ஒரு மாதிரி குழப்பம் கொடுக்குதே அப்படின்னு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இன்றைக்கி போகலாமா அப்படிங்கிற விதமான ஒரு சோம்பேறித்தனமும் இருக்கும். மண்டேவும் லீவ் போடுறதா தப்பு இல்லையா? ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த நாளை கொஞ்சம் பொறுமையாக வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சந்திரன் பலமாகிறார். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது ராசியிலே கேது, கணபதியை வணங்கி வாருங்கள். 7லே ராகு. இவங்க 2 பேராலையும் பிரச்சனை இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிற நண்பர்களால் தொல்லைகள், நண்பர்களோடு மீது ஒரு அழுத்தம், என்றைக்கோ ஒரு பிரச்சனை, அதை நண்பர்களால் இப்போ தேவையில்லாமல் எதிரொலிக்கும். குடும்பத்தில் அதனால் பிரச்சனைலாம் ராகு கொடுத்துக்கிட்டு இருக்கார். இது வாரப்பலன் தான். இதுக்கெல்லாம் சமாளிக்கிறது தேவையற்ற நண்பர்கள் கூட நட்பை விலக்கி விடுவது, இல்லை அவங்ககிட்ட அதிகமாக பேசுகிறத குறைத்து கொள்வது நல்லது. இந்த வாரம் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உங்களுக்கு 4ல் இருக்காங்க. அதில் சுக்கிரன் செவ்வாய் சேர்றது தர்ம கர்மாதிபதியும். ராசிக்கு 9க்குரியவன் செவ்வாய், 10க்குரியவர் சுக்கிரன்.
இந்த 2 பேரும் சேர்ந்து 4ல் ஒரு கேந்திரத்தில் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய் வேறு சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதுக்கப்புறம் 3ல் இருக்கிற புதன் 6ஆம் தேதி உங்களுக்கு 4க்கு வரார். அடுத்த வாரம்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஜாக்பாட்லாம் இருக்குது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரங்க. ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்க, பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். வேலையில் இறங்கலாமா வேணாமான்னு மட்டும் ஒரு சிந்தனை இருக்கு. எதுனா முக்கியமான வேலை கூட நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அது வேண்டாம். அதற்கு காரணம் இந்த நேரத்தில் உங்களுக்கு குரு உங்களுக்கு 12ல் இருக்கிறதுனால 5ஆம் தேதியிலும் உங்களுக்கு லாபத்துக்கு போயிடுவார். இருந்தாலும் இந்த வாரம் பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமான வாரம். பொருளாதார முன்னேற்றம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் அவங்க வேலையாட்கள் அவங்களோட ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. கூட்டு தொழில் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். எல்லாராக சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லையா, அதுதான் தனிச்சு செய்யப்படக்கூடிய தொழிலும் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு லாபமான வாரம். மற்றவங்கள வேலைக்காரன் வரலன்னா கூட நீங்கள் இறங்குனீங்கன்னா சிங்கம் இல்லையா, சிங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எவன் வந்தால் எனக்கு நட, என் வேலை என்னுடைய தொழில் என்னுடைய வியாபாரம்ட்டு அதை நடத்தி காட்டக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் நீங்கள். எனவே இந்த வாரம் லாபம் கொண்ட வாரம் உங்களுக்கு. உத்தியோகம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது. மேலதிகாரியும் நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்டினால் நமக்குன்னு அவங்களுக்கு தனியாக ஒதுக்கிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்க. மேலதிகாரம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். இதெல்லாம் பலமான வாரமாக உங்களுக்கு. புதிய முயற்சி தைரியமாக எடுக்கலாம். உத்தியோகத்தை புதிய வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, இதெல்லாம் சாதகம் தாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் அதாங்க இருக்கிற யோகங்களே முதன்மையான யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம். சந்திராதி யோகம் அதுக்கு அடுத்ததாக சொல்லுவோம், அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். இங்கே 9, 10க்குரியவங்க சேர்ந்து இருக்கிறதே ஒரு பலம். இந்த வாரம் தொடர்கின்ற உத்தியோகத்தில் வெற்றி உங்களுக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை கேதுவால் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், ராகுவால் வரக்கூடிய சஞ்சலங்கள் என்று சிம்மராசியை போட்டு ஒரு குழப்பிக்கிட்டு இருக்கு. அது ராகு அது ஒரு மாதிரியான கிரகங்க. இந்த ராகு கெடுக்கிறானா கொடுக்குறானானே தெரியாது. அதுதான் ராகுகிட்ட. கேது கூட சொல்லிடலாம் பித்து புச்சவன் கேதுன்ட்டு. ராகு கொடுக்குற மாதிரியும் தெரியும், கெடுக்கிற மாதிரியும் தெரியும். நான் ஏற்கனவே கூறியவாறு நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும். நண்பர்களால் குடும்பத்தில் காதல் மனைவி காதல் உறவுகள் என்று வருகின்ற அதில் சில சஞ்சலங்களை கொடுக்கும். இந்த நிலை எப்பொழுதும் ஏற்படுமா ராகுக்கு இது பேச்சுட்டு அப்படிதான் நாம தாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராகு சூரியனை பிடிக்கக்கூடியவர் இல்லையா, ராகு அப்படி இல்லை, ராகுக்கு பார்வைலாம் இல்லை. ஆகல அவர் 7ல் உட்கார்ந்து அந்த இடத்துக்கு எடுப்பார். ஆகல இந்த இடம் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குழந்தைகள் அதெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. குழந்தைகள் சிம்ம ராசிக்கு எப்பயுமே 5ஆம் இடம் குரு என்பதனால குழந்தைகள் மீது அன்பையும் காட்டுவீர். எல்லா குழந்தைகள் மீதும் அன்பையை காட்டுவீர். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு தலைமை, உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம். சின்ன வயசுலேருந்தே நீங்கள் குழந்தைகள் மீது அதிக அன்பை காட்டக்கூடியவர்கள், பாசத்தை காட்டக்கூடிய உங்கள் குழந்தைன் வறுமை எப்படி அது இன்னும் அன்பை காட்டுவீங்க. ஆக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் எப்பொழுதும் இருக்குது. இந்த வாரம் இருக்கிறது. ஆரோக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஆரோக்கியம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மன அழுத்தம் தான் கேதுவால் ஏற்பட்டிருக்கிறது. ஆரோக்கியம் எந்த இடத்துலையும் உஷ்ண ராசியில் பிறனால சட்டுன்னு கவனமாக இருக்கக்கூடிய ராசிங்களுக்கு உணவு ஜீரணம் நல்லாவே ஆகும். ஆக இந்த வாரம் ஆரோக்கியம் மிக மிக நன்றாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் நங் சிங் மங் இது சூரியனுக்குரிய பீஜ மந்திரம் நிறைய இருக்காது. நங் மங் சிங் வங். ஆக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நங் சிங் மங். அந்த நங் சிங் மங் என்கின்ற மந்திரத்தை சொல்வது பலமான ஒரு சூரியனுடைய ஈர்ப்பை பெறக்கூடியது. பொதுவாக சூரிய நமஸ்காரம் செய்து எப்பயுமே சிம்மராசிக்கு யோகத்தை கொடுக்கும். அது சூரியனுடைய எவ்வளவோ ஜபா குசும சங்காசம் காசியபேய மகாத்து தமோரியம் சர்வபாபக்னம் பிரணரோஷ்மி திவாக்கரம் யூடியூப்லேயே இருக்கு. ஆதித்யம் ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் தியாவகம் ஜபிநித்தியம் அஷ்யம் பரணம். சூரிய மந்திரத்தை சொன்னாலே போதுங்க. சிம்மராசிக்கு எல்லாமே தனியாகவே கிடைக்கும், தானாகவே கிடைக்கும். இவற்றை செய்து வாருங்கள், வெற்றியில் அடைவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சிவாலயம் செல்லுங்கள். பௌர்ணமி அன்று சிவாலயம் செல்லுங்கள். நல்ல விதமான யோகங்கள் கிடைக்கும். இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே நலம் பெறுக வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளை,
இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். செவ்வாய் புதன் சந்திராஷ்டமம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் மேஷ ராசிக்கு சந்திரன் வருகிறார். பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கின்ற போது ராசிக்கு 7ஆம் இடம், அதாவது மீன ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டமத்தினால் பாதிப்பு இல்லை. 7ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். சனியும் அவ்வாறு 7ல் இருக்கும்போது 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் கண்டக சனியால் பாதிப்பில்லை. 6ல் ராகு இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக கூறுகின்றேன். இருந்தாலும் லாபாதிபதி சந்திரன் அவர் 8ல் இருக்கின்ற பொழுது பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. இருப்பினும் இந்த வாரம் சந்திரன் வளர்பிறையாக 4ஆம் தேதி பௌர்ணமி, அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு திங்கள் அன்று உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பார். ஞாயிறு திங்கள், அது சாதகம். அதன் பிறகும் 9க்கு வருவார், அதன் பிறகு 10க்கு வருவார் என்று உங்களுக்கு வேளன் வெள்ளி சனி எல்லாம் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்குது. செவ்வாய் புதன் மற்றும் பெரிய முதலீடுகள் தவறுங்கள், பாதிப்பு இல்லை. ராசிக்கு 3ஆம் இடம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் யோகமாக இருக்கின்றார்கள். 2ல் ராசிக்கு அதிபதியான புதன் அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் தேதி என்று அவர் 3க்கு சென்றார். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள். 11ஆம் இடத்துல குரு இருக்க 5ஆம் தேதி பின்னோக்கி மீண்டும் அவர் மிதுனத்துக்கு செல்கின்றார். ஆனால் வக்ரமாகத்தான் இருக்கின்றார். 10ல் குரு இருக்கின்ற பொழுது அது வக்ரமாக இருக்கின்ற பொழுது நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும். எனவே 10க்கு குரு வருகிறார். மார்ச் மாதம் வரைக்கும் அவர் வக்ரமாக தாங்க இருப்பார். ஆகையால் 10ல் குரு வக்ரமாக இருப்பது தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்றவற்றில் எழுச்சியும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே. ஆகையால் குரு உங்களுக்கு யோகத்தை தான் செய்வார் வக்ரமாக இருக்கின்றபோது இப்பொழுது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ராஷ்டிரமத்தை தவிர்த்துப்பாமல் சந்திரன் சாதகமாக இருப்பதும் குருவோடையும் சேர்க்கை பெறுவார். அது குரு சந்திர யோகம். பௌர்ணமிக்கு வருகின்ற பொழுது மிக பலமாக இருக்கக்கூடியவராக சந்திரன் இருப்பார் என்று இந்த வாரம் மனம் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். எந்த ஒரு முயற்சியும் மனம் தளர மாட்டீர்கள். வெற்றிக்குரிய பாதையிலே வேகமாகவும் செல்வீர்கள். பொதுவாக கன்னி ராசி அதிபுத்திசாலி நீங்கள். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சாதகமான வாரம். ஏனென்றால் 11லே குரு 5ஆம் தேதி வரை இருக்கிறார். அதன் பிறகு 10க்கு செல்வது நன்மைதான். இன்று இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சாதகம். வரவுகள் பல வகையில் வரும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. 6ல் ராகு இருக்கிற வெற்றிகளை கொடுப்பார். எதிரிகள் ஒதுங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். போட்டிகள் இருந்தாலும் பொறாமைகள் இருக்காது. தொழில் வியாபாரம் போட்டிகள் இருக்கும் தான், ஆனால் அவற்றையும் வெற்றிகரமாக சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்கும். 6ல் ராகு இருக்கின்ற அந்த சாத்தியம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக நீங்கள் செயல்படுங்கள். சந்திராஷ்டம நாளிலே பெரிய முதல்கள் வேண்டாம். மற்றபடி அன்றும் உங்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும். பொருளாதார உயர்வுகள் இருக்குது. தேவையற்ற செலவுகள் ஏவினா இறை செலவுகள், இறை வழிபாட்டுக்குரிய ஆலயங்களுக்கு செல்வீர்கள், அதற்கு செலவு செய்வீர்கள். இதெல்லாம் நியாயமான ஒன்று. ஏன்னா அதை மாதிரி என் பலனில் கேது இருக்கனால ஆன்மீக செலவுகள் இருக்கும். நல்லது தானே. உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு. 3ல் இருக்கிற செவ்வாயும் சூரியனும் தைரியமான முடிவுகளை எடுக்க வைப்பார்கள். மேலதிகாரிகளும் பாராட்டுகளுக்கும் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். முயற்சி தைரியமாக இருக்கும், வெற்றியாகவும் இருக்கும். சாதிக்கக்கூடிய வல்லமையான ஒரு வெற்றிக்குரிய வாரம் இந்த வாரம். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம். இல்லை சனி இருக்காருன்னு ஒரு கேள்வி. சனி உங்களுக்கு யோகாதிபதிங்க, பெருசாலாம் ஒன்றும் கெடுக்க மாட்டாருங்க. 7ல் இருக்கும்போது கண்டக சனி 6 தான் ராகு இருக்காரு. கணவன் மனைவி உள்ள ரொம்ப பெரிய அளவுலாம் பிரச்சனைலாம் இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். அவர் கல்வியிலும் மேன்மைகள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய சூழ்நிலையான சாத்தியக்கூறுகள். எனவே இந்த வாரம் சூழ்நிலைகளும் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 6ல் ராகு இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியத்தில் பயப்பட வேண்டியதெல்லாம் இருக்கல. மருத்துவ கண்காணிப்பு மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்களுக்கும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்குரிய உற்சாகமான மன சூழ்நிலைகள் இந்த வாரத்தில் இருக்குது. டாக்டர் அட்வைஸையும் கேட்பீங்க, ஆனாலும் டெவலப்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறப்பு வழிபாடு மற்றும் இறை கவனம் என்று பார்க்கும்போது வெங்கடேஸ்வரர் வெங்கடாஜலபதியை வணங்குவது, வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்பது நல்லது. அது எந்த நேரம் வேணால் கேட்கலாம். அதே போலவே இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வரி பீஜ மந்திரம் என்று பார்க்கின்றது ஐம் ரீம் க்ரீம். அற்புதமான மந்திரம். ஐம் சரஸ்வதிக்குரியது, ரீம் லட்சுமிக்குரியது, க்ளீம் சக்திக்குரியது. ஐம் ரீம் க்ளீம். இந்த ஒரு பீஜ மந்திரம் சொல்லுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் சுறுசுறுப்பு, எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி. வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்பது அது எப்பயுமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா புதனுடைய ராசி இல்லையா நீங்கள். இவற்றை செய்வதன் மூலம் யோகமும் வெற்றியிலும் இந்த வாரத்தில் நீங்கள் விரைவாகவும் வெற்றிகரமாகவும் பெறுவீர்கள். இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே. சுக்கிரனால் அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு யோகம். அதன் பிறகு அடுத்த வாரம் சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நன்மையும் இருக்குது. இந்த வாரமும் உங்களுக்கு புதன் சுக்கிரனோட வீட்டில் இருக்குது. தனலாபத்தையும் கொடுக்கக்கூடிய செல்வமான வாரம். லக்கி குபேரனுக்குரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். குருவோடைய பார்வையும் இருக்கின்றது. குரு இவ்வாரத்தில் 5ஆம் தேதி வரை 10 வக்ரமாக இருக்கிற சாதகம் அது. அதன் பிறகு 9க்கு செல்கின்றார். பகை கொண்டவன் வக்ரமாக இருப்பது உங்களுக்கு சாதகம். எனவே இந்த வாரம் முழுவதும் குரு அருள் திருவருளாக உங்களுக்கு இருக்கின்றது. 6ல் சனி மிக மிக பலமாக இருக்கிறார். 5ஆம் தேதி வரை குருவுடைய பார்வை இருக்கிறார். அதன் பிறகு குரு உங்களுக்கு 9க்கு போனாலும் ராசியை குரு பார்ப்பார் என்று இந்த வாரம் கோள்கள் உங்களுக்கு சாதகமாக 2ல் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாயோடு இன்னொரு கிரகம் 2ல் இருந்தால் செவ்வாயில் பாதிப்பில்லை. சூரியனோடு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அதே போல் சூரியன் 2ல் இருந்தாலும் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. செவ்வாயும் சுக்கிரன் இருக்கார். எனவே சூரியன் செவ்வாய் 2ல் இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பில்லை. சற்றுன்னு கோபமாக வார்த்தையை போட்டுருவீங்க. அதுதான் அந்த மாதிரி கோபமான ஒரு வார்த்தை வரும். அது மற்றவங்களுக்கும் கொஞ்சம் மனதில் வருத்தத்தை கொடுக்கும். அது தேவையில்லை. இருந்தாலும் தேவையற்ற கோபம் என்பது தவறு தான். ஆனால் தேவையான கோபம் எப்பொழுதும் ஒரு நியாயமானது. அதுவும் உங்கள்கிட்ட இருக்கணும் தான். கோபமே இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த கலியுகத்தில் நம்மளை ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டுவாங்க, திண்ணையில் உட்கார வச்சுருவாங்க. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு திரும்பி பார்க்கலாம். ஓட்டத்தில் அந்த மக்கள் நம்மளுடைய குறி கரெக்டாக இருக்கணும். இந்த வாரம் அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். குறிக்கோளை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். லட்சியம் நிறைவேறும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் இருப்பது அந்த பிருகுமங்கல யோகம் பலமானது. அந்த யோகம் சிறப்பானது. உங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபமாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் யோகமாகவும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் இந்த வாரம் ஒருத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலன் வெள்ளி சந்திராஷ்டமம். அந்த நாளில் பெரிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். துலாம் ராசியிலே பிறந்தவர்கள் தொழில் வியாபாரம் மட்டுமல்ல உத்தியோகமும் அந்த நேரத்தில் எந்த ஒரு முயற்சியிலும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். ஏன்னா உங்களுக்கு 10க்குரியவன் சந்திரன் 8ல் தான் இருக்கார். உச்சம்தான். ஆனாலும் அது 8ஆம் இடம் இல்லையா? அதனால் அஷ்டம். 8ல் சந்திரன் இருக்கும்போது ராசிக்கு 7ஆம் இடம் மேஷத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. யாருமே இல்லையே. 4 கோள்லாம் அப்போ அதே சந்திரன் தான் 4 கோள். 7ஆம் இடத்துல ஆண்டுக்கோள் மாதக்கோள் யாரும் இல்லை. எனவே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் நிதானம் பொறுமை காட்டுங்கள். ஆனாலும் சனி 6ல் இருப்பது வல்லமையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய யோகம். தொழில் வியாபாரம் லாபம்லாம் நன்றாக இருக்குங்க. லாபம்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். தேவையற்ற செலவுகள்லாம் எதுவும் கிடையாது. வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகள்லாம் எதுவும் ஏற்படாது. சந்திராஷ்டம நாட்களில் பெரிய முதலை தவறுங்கள். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, எந்த ஒரு முயற்சியிலும் தெளிவான முடிவுகள். சந்திரன் 6ல் இருப்பார். அப்புறம் 7க்கு வருவார். அதுக்கப்புறம் 9க்கு செல்வார். 9க்கு செல்லும் போதும் அவர் குருவோடு சேருவார். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையானது. சந்திராஷ்டம நாட்களிலும் பெருசாக எங்கள் உச்சம் பெற்ற சந்திரங்க மனதில் குழப்பங்களும் பௌர்ணமியில் இருக்கார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி பௌர்ணமி அன்றைக்கி தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அப்படி பார்க்கும்போது அந்த நாளில் உங்களுக்கு மனமும் உற்சாகமாக இருக்குங்க. 8ல் சந்திரன் உச்சமாக இருக்குது. அதுதாங்க துலாமுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேன்மையும் பாராட்டுகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். உத்தியோக புதிய முயற்சிகள், புதிய வேலை, அதுக்குரிய சாத்தியக்கூறு நன்றாக இருக்கிறது. குரு வக்ரமாக 10ல் இருக்கிறனால. ஆக துலாம் ராசி உத்தியோகம் உயர்வு இருக்குது. குடும்பம் என்று பார்க்கணும். 2ல் சூரியன் செவ்வாய் இருக்குன்னா சற்று வார்த்தை உஷ்ணமாக இருக்கும். வெயிலே இல்லை, ஆனால் வெயிலாக இருக்கும் வார்த்தை. அது உஷ்ணமான வார்த்தைகள் வரும் என்பது வருத்தம் வரும் அல்லவா? அது குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால. சுக்கிரனும் இருக்கிறார், சமாளிக்கக்கூடிய உண்மை தான். இருந்தாலும் செவ்வாய் அந்த வார்த்தைகளை கொடுக்கக்கூடியவர். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 2ல் அந்த வீட்டுக்கு 8ல் இருக்க. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய மனைவியோ அல்லது கணவரோ உங்கள்கிட்ட அவங்களும் கொஞ்சம் கோபம் காட்டுவாங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறவங்க துளாராசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதே சமயம் கொஞ்சம் யோசனையான விஷயம்னா தவறை மன்னிக்கவே மாட்டீர்கள். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையும். அதே சமயம் அது சில சமயம் பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய ஒரு. ஏன்னா தராசு நல்லது கெட்டதை தூக்கி பார்க்கக்கூடியவங்க. தவறுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க காலத்துக்கும் மன்னிக்க மாட்டேன். அதுவும் விசாகம்னா சொல்லவே வேண்டாம். சுவாதியும் சித்திரையும் கூட பரவாயில்லை. விசாகம் மன்னிக்கவே மன்னிக்க மாட்டேன். அதுக்காக குருவோடி நட்சத்திரமும் வருதுனால சுக்கிரனோட வீட்டில் குருவோடி நட்சத்திரம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தை சின்ன சின்ன பிரச்சனைலாம் விட்டு கொடுத்து போகுது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ல் உங்களுக்கு ராகு இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. உங்களுக்கு ராகு சனியை போல் ராகுனால. ஆகையா குழந்தைகளால் மகிழ்ச்சியாக அவங்க கல்வி இல்லாமல் சுறுசுறுப்பாக உங்கள் பாராட்டுகளை அவங்க வாங்குவோம். அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா?
நீங்கள் பாராட்டினாலே அது ஒரு பெரிய ஜாக்பாட், ஒருத்தவங்க பெரிய சக்ஸஸ் அது. அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் குழந்தைகளிடம் அன்பை காட்டுவீர்கள், அன்பையும் காட்டுவீர்கள், அவங்களும் உங்களோட அன்பாக இருப்பார். ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. 6ல் சனி ஆரோக்கியம் சிறப்பை கொடுக்கும். நோய்கள்லாம் பெருசாக பாதிக்காது. சின்ன சின்ன நோய்கள் கூட இந்த வாரம் எதுவும் பாதிப்பு இல்லை. மனசுலாம் கொஞ்சம் குழப்பம். அந்த 2ல் இருக்க சனி திட்டிட்டேன் அப்படின்ட்டு சூரியன் உங்களை திட்டிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட வைக்கும். அதுதான். மற்றபடி இந்த வாரம் ஆரோக்கியம், மருத்துவ செலவுகள் போன்றவர்கள் எவையும் சிறப்பான வாரம். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும்போது ஐம் ரீம் க்ளீம், ஐம் ரீம் க்ளீம். இந்த மாதிரி ஐம் என்பது சரஸ்வதி, ரீம் என்பது லட்சுமி, க்ளீம் என்பது சக்தி. இந்த முப்பெருந்தேவியர்களுடைய மந்திரத்தை ஒருவரி மந்திரமாக சொல்கின்ற போது மகாசக்தி உங்களிடம் இருக்கும். பிரபஞ்சத்தின் அருளையும் பெறுவீர்கள். வெற்றிக்குரிய வாரமாக லக்கி குபேரனாக நீங்கள் இந்த வாரம் இருக்கப் போகிறீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளை, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் தேதி டிசம்பர் 6 சனிக்கிழமை என்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ல் இருப்பார். அதே போல் குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி யோகாதிபதியான குரு உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி 9 8க்கு போகிறார். ஆனால் வக்ரமாக இருக்கார். 8ல் அவர் வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு திடீர் நன்மைகளும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட். அங்கே குரு யோகாதிபதி தனத்துக்குரியவர், அவரே தனக்காரங்க. 8ல் இருக்கும் 2ஆம் வீட்டை பார்ப்பார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். ராசியிலே செவ்வாய், சூரியன், சுக்கிரன் அது யோகம். செவ்வாய் ராசியிலே இருக்க கோபம், சூரியன் இருக்கிறது உஷ்ணமான கோபம். ஆனாலும் சூரியனோடும் செவ்வாயோடும் ராசியிலே இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனாலும் பாதிப்பில் செவ்வாயோட சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்காரு, சூரியன் கூட தான் சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்காரு. ஆகிய பெரிய அளவில் பாதிக்க விட மாட்டார்கள். அதான் கோச்சார வேதை. இருந்தாலும் கோபம் அறிவுக்கு சத்ரு இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களில் கோபம் வந்துட்டால் எப்படி சமாளிக்கவே முடியாது. நீங்களும் பார்க்கறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் பட்டுன்னு கோபம் டக்குன்னு கொட்டுவீங்க. அதுதான் உங்களோட ராசி உருவமே தேலுன்னுவாங்களே. ஆனால் நீங்கள் கோபப்படுவீங்களான்னு கண்டே பிடிக்க முடியாது. எப்போ கோபம் வரும்னு உங்களுக்கே தெரியாது. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த இடத்தில் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசி சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கும்போது நீச்சம். ஸோ மனம் ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே இருக்கும், அமைதியாக இருப்பீங்க. ஆனால் பட்டுன்னு வந்துடும் கோபம். அப்போ தான்டா எப்படா கோபம் வந்துச்சா இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்திருக்கோம் அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரம் அதற்கு முன்னாக பாக்கியாதிபதியான சந்திர பகவான் பௌர்ணமியை நோக்கி போகிறதும் ராசிக்கு 6ல் இருக்குது, 7ல் இருக்குது. சந்திரன் இந்த வாரம் முழுவதும் சாதகமாக இருக்கார். அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதில் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 9க்குரிய சந்திரன் பலமாக பௌர்ணமி நோக்கி போகிறதுனால இந்த வாரம் முழுவதும் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் லாபாதிபதி அதான் புதன் 12ல் இருக்கார். 12ல் இருக்கும் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத செலவுகள், வீண் செலவுகள், டக்குன்னு ஒரு தேவையில்லாத ஒரு செலவு இருக்கும். ஒரு சின்ன ஏசி ரிப்பேர் ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்ப்போமா ஏசி ரிப்பேர் ஆகும். அதை மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி திடீர் செலவுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனாலும் லாபம் இருக்குங்க. இந்த வாரம் லாபம் நன்றாக இருக்குங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 12ல் புதன் விரயத்தில் இருக்கிறதுனால. அதே சமயத்தில் உத்தியோகம், உற்சாகம், மேலதிகாரம் கொஞ்சம் கோபிச்சுப்பீங்க, கொஞ்சம் பகைச்சிப்பீங்க. உற்சாகமாக இருக்கக்கூடிய நிலை பகை வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை சின்ன விஷயம் பெரிதாக தெரியும். சக ஊழியரிடம் கொஞ்சம் கோபமாக பேசிடுவீங்க. அந்த கோபம் வந்த பிறகு அவங்க உங்களிடம் பகைமை தானே காட்டுவார்கள். எனவே இந்த வாரம் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் என ராசிக்கு 10க்குரியவர் சூரியன் 5ஆம் தேதி. அப்போ குரு வர உங்களுக்கு 8க்கு போயிடுறார். குரு அது வரைக்கும் குரு பார்வை இருக்குது. சூரியன் மீது, செவ்வாய் மீது, சுக்கிரன் மீது குரு. அது பேலன்ஸ் பண்ணும். ஆனால் அடுத்த வாரம் அப்படி இல்லை. குரு 8க்கு போயிடுவாரே. எனவே இந்த வாரம் தெரிந்திருக்கிறது அடுத்த வாரம். அப்போ அடுத்த வாரம் போது இப்போ கடைசியில் இந்த வெள்ளி, நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த நேரத்திலலாம் கொஞ்சம் நிதானம் பொறுமை வேண்டும். நிதானம் பொறுமை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தை அது கவனமாக வைத்து நிதானம் பொறுமை வேண்டும்.
குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது தான். சூரியனும் செவ்வாயும் சின்ன சின்ன விஷயங்களை கோபத்தை கொடுக்கும். அது சில சமயம் குழந்தைகள் மீதும் காட்டுவீர்கள். 5ல் இருக்கிற சனியால் அது ஏற்படக்கூடிய ஒரு இது. ஏன்னா சனி இப்போ வக்ரம் இல்லை, தெளிவாயிட்டா. அவர் என்ன பண்ணுவார், கெடுக்க தான் பார்ப்பார். குழந்தைங்க 5ல் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. அவங்க கல்வியில் கவனத்தை காட்டுங்க. ஆரோக்கியம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நான் சொன்ன கோபத்தினால் வரக்கூடிய ஐபி தான், அது பிபி. அந்த ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. அது ஆரோக்கியத்தை சில சமயம் குறைச்சல் கொடுக்கும். இதெல்லாம் இருக்கிறதுக்கு தினம் தியானம் கேட்பது, கந்த சஷ்டிகளை அமைதியாக கேட்பது என்று உங்கள் மனதை தியான நிலையில் ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்குவது நல்லது. இந்த வாரம் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் அற்புதமான பீஜ மந்திரம், முப்பெரும் தேவிற்கு ஒரு பீஜ மந்திரம். ஐம் ரீம் க்ளீம். ஓம் ஐம் ரீம் க்ளீம். ஐம் சரஸ்வதி, ரீம் லக்ஷ்மி, க்ளீம் சக்தி. முப்பெரும் தேவிகளை வணங்குங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றிக்குரிய யோகத்துக்குரிய வாரமாக அமையும். இந்த வாரம் நீங்களும் லக்கி குபேரனை நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரமாக 5ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 7க்கு வரார். 5ஆம் தேதி தான் வரார். ஆக இந்த வாரம் 8ல் வக்ரம். ராசிக்கு 12ல் யோகாதிபதிகளாகப்பட்ட சூரியன் மற்றும் செவ்வாய், பாக்கியாதிபதி அப்புறம் பூர்வ புண்ணியாதிபதி, அவருடைய குரு பார்வை இருக்கு. இருந்தாலும் அந்த குரு பார்வை சில சமயங்களிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் எதிர்கொள்ளலாம். எதிர்பாராத செலவுகள், குறைந்தபட்ச செலவுகளில் சில பெரிய செலவாக இருக்கும். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை சில முடிவுகள் எடுக்கணுமோ கொஞ்சம் கவனம், நிதானம். மற்றவர்களை நம்பாதீர்கள். இந்த வாரத்தை 8ஆம் சந்திரன் இந்த வாரம் கொஞ்சம் பலமாக இருக்க, பௌர்ணமி நோக்கி போகிறார். 6ஆம் இடத்துக்கு வருவார். 6ஆம் இடம் என்பது 8க்குரிய 6ல் இருக்கிறது நல்லது தான் இந்த வாரம். ஆனால் சுக்கிரன் 6க்குரிய 12ல் இருக்க, அந்த 12ல் இருக்கிற சுக்கிரன் 6க்குரிய சனியும் சந்திரனும் ஒருவரையை பார்ப்பது திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை குழப்பத்தை கொடுத்துரும். இந்த வாரம் அதனை நிதானம். மற்றவரை நம்பாதீர்கள், உங்களை மட்டுமே நீங்கள் நம்புங்கள். 8ல் வேற குரு வக்ரமாக வேற இருக்க. ஆக இந்த வாரம் 3ல் இருக்கிற ராகு உங்களுக்கு யோகத்தையும் பலத்தையும் தராருங்க. 11ல் இருக்கிற புதனும் அவ்வாறு இருக்க. 6ஆம் தேதி தான் புதன் 12க்கு வர. எனவே இந்த வாரம் நீங்கள் பராசக்தி துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. ஞாயிறன்று ராகு காலத்தில் இந்த வாரம் ஆரம்ப நாளான ஞாயிறன்றே நவம்பர் 30 அன்றே ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 11க்குரிய சுக்கிரன் 12ல் இருக்கிறது மறைவு இல்லைங்க. சுக்கிரன் 12ல் ஒன்றும் மறையில்லை. ஆனாலும் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள், தேவையற்ற வீண் செலவுகள், முதலீடுகளுக்கு நான் கொள்ள மாட்டேன், அது தவறே கிடையாது. ஆனால் எதிர்பாராத செலவுகள் கொஞ்சம் லாபத்தை குறைக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆகையால் யார்கிட்டையும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருன்னா நம்பி பெரிய அமௌண்ட்டை கொடுத்துருங்க. இப்போலாம் யாரும் பண்ணுறதில்ல, எல்லாம் கூகுள் பே அப்படின்னு வந்துருச்சு. இருந்தாலும் பணம் விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலிலே கவனம். அது இருக்கே கொடுக்கல் வாங்கல், யாரையும் நம்பாதீங்க. இந்த வாரம் சில சமயங்களில் அது தேவையற்ற செலவுகளை கொண்டு போய் நிறுத்தும். லாபம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம், உங்கள் வேலையை மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையிலும் சக ஊழியர்களுக்காக எந்த இடத்திலும் பரிந்து பேசாதீர்கள். கோபம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரியிடம் கொஞ்சம் பகமை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சூரியன் 12ல் இருக்கிறதுனால குரு பார்வை இருக்குது, ஆனால் வக்ரப்பாடு. எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பம் என்று வருகின்ற குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குது. கணவன் மனை உறவிலாம் இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. நண்பர்கள் சில சமயங்களில் உங்களுக்கு வேறு விதமான ஒரு சூழ்நிலை இருக்குது, வேறு விதமான குழப்பத்தை கொடுப்பாங்க. ஆனால் கணவன் மனை உறவிலே மகிழ்ச்சி சந்தோஷம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த வாரம் ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம் எல்லாம் இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொடுக்கல் வாங்கல், பணம் இவற்றில் மிக கவனம்.
மற்றவரை நம்புவதை விட முயற்சியில் எடுக்காமல் நீங்களே அதை முன்னின்று செய்வது அதை செய்வது வெற்றியை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கும் ஒருவரை பீஜ மந்திரம், முப்பெரும் தேவிகளுக்குரிய பீஜ மந்திரம் ஐம் ரீம் க்ளீம். ஓம் ஐம் ரீம் க்ளீம் மந்திரம். ஐம் சரஸ்வதிக்குரியது, ரீம் லக்ஷ்மிக்குரியது, க்ளீம் என்பது சக்திக்குரிய. முப்பெரும் தேவிகளுடைய இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றிகளுக்கு உங்களுக்கே இருக்கிறது. நன்மைகளையும் மேன்மைகளும் வெற்றிகளையும் பெறுகிறீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமும் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரம். இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்கள் தான். 12 ராசிகளிலே இந்த வாரம் மகர ராசிக்கு மகத்தான யோகமும் வெற்றிகளும் கொண்ட வாரமாக அமைந்திருக்கின்றது. 3லே சனி, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 10ஆம் இடத்தில் புதன் பலமாக இருக்கிறார்கள். இவர்களாம் 7ஆம் இடத்தில் குரு. 7ல் இருக்கிற குரு வக்ரமாக இருந்தாலும் அவர் உங்களுக்கு நன்மைகளை தான் செய்வார். குரு பார்வையிலே வக்ர பார்வை, வக்ர இல்லாத பார்வை, குரு பார்வையினாலே அது ஒரு நல்ல பார்வை தாங்க. குரு சுபர், அவர் மட்டும்தான். இந்த வாரத்தில் 5ஆம் தேதி அவர் 6க்கு போகிறார். அது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா வக்ரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரனும் வளர்புறையாக இருப்பதும், ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் இந்த இடங்கள் எல்லாம் யோகமாக இருக்கக்கூடிய இடங்களாக அமைந்திருப்பது இந்த வாரம் தொட்டதெல்லாம் வெற்றி. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியும் சாதகமாக உங்களுக்கு அமையும். அரசாங்க ஆதரவு, வேலையாட்கள் நல்ல வேலை செய்வாங்க. மேலும் பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அது எந்த விதமான முட்டுக்கட்டையும் இருக்காது. மிக விரிவாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. லக்ஷ்மி பரிபூர்ண அருளை பெற்றிருக்கீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான அமைப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவாக 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது யோகம் செய்யுங்க. அப்படி யோகம் செய்யும்போது ராசிக்கு 5ஆம் இடம், அந்த ரிஷப ராசி, அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் யோகம் கம்மியாகும். ஆனால் இந்த வாரம் ஆனால் அப்படி ஒன்றும் இல்லாமல் சந்திரன் தான் இருப்பார். ஆனால் சந்திரனும் உச்சமாக இருப்பார். பௌர்ணமி இந்த வாரம் சந்திரன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பலமான அமைப்பை காட்டுகின்ற யோகமான வாரம். தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபம், தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. எல்லா விதமும் சாதகமாக இருக்குது. பெரிய அளவில் புதிய வாகனம், புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம், அதுக்குரிய முயற்சி எடுக்கிறதுக்கும் ரொம்ப சாதகமாக அமையும். உத்தியோகம் 10ல் புதன் அற்புதமாக இருக்கார். 11ல் சூரியன், மேலதிகாரி நல்ல நட்பு, பெரிய பொறுப்புகள், பதவி உயர்வு, அதிகார உயர்வு, அயல்நாட்டுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தை பொறுத்த சக ஊழியர்கள் கூட நட்பு பாராட்டுவார்கள். பொறாமை உங்களை பார்த்து போடுவார்கள். இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே எப்படி இவருக்கோ இவங்களுக்கோ இந்த மேடத்துக்கோ கிடைக்குது அப்படின்ட்டு பொறாமல் போடுவாங்க. அந்த அளவுக்கு உத்தியோகத்தில் உற்சாகம், குடும்பத்தில் கொஞ்சம் வெண்டிலராக இருக்க விட்டு கொடுத்து போகணும். செவ்வாய் வேற 2ஆ பார்க்குற எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்காதுங்க. அவங்க ஜாதகத்துலேயும் அப்படி தான் அப் அண்ட் டவுன் இருக்கும். இதை குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தவறே கிடையாது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதில் அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுக்கும். இல்லை குரு வக்ரமாக இருக்கார், அவரும் இப்போ 6க்கு போகிறார் என்று சில சமயம் புரிந்து கொள்ள வேண்டும். 2ல் ராகு கொஞ்சம் சிக்கலுக்கு போய் நான் ராகு கூட எந்த கிரகமும் இல்லை, அது கொஞ்சம் இருக்குது. ஆனால் 3ல் இருக்க சனி எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார். ராசியாதிபதி பலமாக இருக்கிறதுனால. அதே போலவே நீங்கள் இப்போ வேலை ஏன்னா மகர ராசினாலே பெரிய அளவில் ஒரு நிர்வாக திறமை கொண்டவர். வேலை செஞ்சுருந்தாலும் ஒரு சைடில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஸோ வீட்டை பற்றி கவனிக்காமல் வேலைன்னு பணம்னு ஓடக்கூடாது. இன்பம் பெருக அதுவே கொஞ்சம் துன்பத்தையும் கொடுக்கும். அதில் வீட்டுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க கூட கொஞ்சம் டைமை ஸ்பேர் பண்ணுறது, வெளியே போகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா சந்தோஷம். இப்போலாம் வர படமாக எந்த படத்தை கூட்டு போடுறதுன்னு தெரியலன்னு என்னை பார்த்து கேட்குறீங்களா?
புரியுது. சினிமாலாம் இப்போ போகிறதுக்கான படம் எதுவும் ஒன்று குட்ஃபீலான படம் எதுவுமே இப்போலாம் இல்லைன்ற உண்மை. ஆனால் அதுக்கு நமக்கு வேறு விதமான நேரங்களில் ஒரு ஓடிடி வந்த பிறகு யாரும் திருட்டக்கே போகிறத விரும்புகிறேன். வீட்டுக்கு கொஞ்சம் நேரமாக அவங்க கூட அன்புமான பேச்சை வைத்துக்கொள்வது நல்லது. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இது நல்லது தான். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷமாலாம் அற்புதமாக இருக்கும். சுட்டித்தனமாக இருப்பாங்க அவங்க குழந்தைங்க. அவங்க குழந்தைகள்லாம் துரு இருக்கும். அதான் மகர ராசிக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான அமைப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். குழந்தைகளே உங்கள் உலகம். அதுதான் இருக்குது. ஆரோக்கியம் எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்குங்க. ஆரோக்கியம்லாம் உங்களுக்கு பலமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்த செவ்வாயும் பார்க்குற 14 ஆட்சி பெற்ற செவ்வாய், அவையில் அதெல்லாம் பலம். என்று இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்தில் நன்மைகளும் யோகங்களும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். லக்கி குபேரனாக இருக்கிறீர்கள். நன்மை மகிழ்ச்சி சந்தோஷமான ஒரு விஷயம் நாம் பார்க்கும் பொழுது கிரகங்கள் இப்படி இருக்குது மகர ராசிக்கு. இந்த வாரம் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வரி பீஜ மந்திரம் ஓம். அது என்பது எல்லாருக்கும் சொல்கிறது. ஐம் ரீம் க்ளீம். ஐம் ரீம் க்ளீம். ஐம் சரஸ்வதிக்குரியது, ரீம் லக்ஷ்மிக்குரியது, க்ளீம் சக்திக்குரியது. முப்பெரும் தேவர்களோட ஒரு வரி மந்திரம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். எந்த ஒரு செயலையும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் சொல்லிட்டு அதை ஆரம்பிங்க. டெய்லி எல்லா நாளும் உங்களுக்கு பொன்னாளி. எல்லா நாளும் சொல்லலாம். இதை எல்லா நாளும் சொல்வது உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும். சக்திக்குரிய ஒரு பலமாய்ந்த மதம் பராசக்தியை கொடுக்கும். முப்பெரும் தேவி சக்தி. வெற்றியான வாரம் உங்களுக்கு. நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளை, ராசியிலே ராகு, 2ல் சனி, அதுவும் வக்ரமாக இல்லை, 6ல் குரு, அவர் வக்ரமாக இருக்க என்று ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை கவலை கொண்டவங்களுக்கு இந்த வாரம் அந்த கவலையே வேண்டாம். மாதக்கோள்கள் உங்களுக்கு பலமாக இருக்கிறார்கள். ராசிக்கு 10ல் சூரியன் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார்கள். சுக்கிரனும் இருக்கிறார். இவற்றில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பெருகு மங்கள யோகம். இந்த வாரம் 5ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்கு 5க்கு வர ராகுவை பார்ப்பார். எனவே ராகுவை பார்க்கின்ற குரு ராகுவோடைய கெடுபலங்களை தடுப்பார். ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், சதயத்தில் இருக்கார். சதயத்தில் இருக்கவங்க மனசில் நிறைய குழப்பம், கொஞ்சம் பேராசை. எப்படி போட்டால் அப்படி வந்துடும், அப்படி போட்டால் இப்படி வந்துடுமான்னு எதுனா ஷேர் மார்க்கெட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு பார்க்குற வரைக்கும். குரு பார்த்துட்ட பிறகு கவலை இல்லை, அதில் உங்களுக்கு நல்ல விதமான நன்மையே இருக்குது. இப்போது ராகு அவருடைய சொந்த நட்சத்திரத்தினால அவரே கொஞ்சம் திணறிக்கிட்டு இருப்பார். நான் யார்கிட்ட பேசுறது, யாரை நம்புறது அப்படின்னு. ஏன்னா செவ்வாய் வேற பார்த்துக்கிட்டு இருக்கார். இப்போ செவ்வாயுடைய தொடர்பு தான் ராகுக்கு இருக்குது 5ஆம் தேதி. எனவே மனதை கொண்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். குறிப்பாக சதயத்தில் பிறந்தவர்கள் மனம் கொஞ்சம் பேராசையாக ஒரு மாதிரி பரப்பரன்னு ஏதோ சிந்தனையில் தடுமாற்றங்கள் ஏற்படும். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ஆனால் அவனை போல கெடுப்பாரும் இல்லை. குபீரத்துக்கும் கொண்டு போவான், கீழே கொண்டு போய் உட்கார வச்சிருப்பான். அதுதான் ராகுவுடைய ஸ்டைலிங். காரணம் ராகு ஒரு போகக்காரன். எனவே இந்த நேரத்தில் நான் கூறுவது, உங்களுக்கு ஆண்டுக்கோள்கள் சரியில்லை என்றாலும் மாதக்கோள்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 9ல் புதன் இதெல்லாம் உங்களுக்கு சாதகம். இந்த வாரம் 6ஆம் தேதி புதனும் உங்களுக்கு 10க்கு வரார். அது இன்னும் பலம். சுக்கிரன் புதன் சேர்க்கை என்று இந்த வாரம். ஏனென்றால் உங்கள் ஜாதகத்துக்கு 9க்குரிய சுக்கிரன் 10க்குரிய செவ்வாய் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. அது தர்ம கர்மாதிபதி யோகம். அது உங்களுக்கு இப்போ பரப்பூட்டாக இருக்குது, பரிபூர்ணமாக இருக்குது. பெருகுமகள யோகம் அதுதான் உங்களுக்கு சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி. ராசிக்கு 10க்குரிய செவ்வாய், 9க்குரிய சுக்கிரன். இதெல்லாம் நல்லா இருக்கும் போது நான் ஏன் ராகுவை மென்ஷன் பண்ணேன், ராகுவை சொன்னா, ராகு தாங்க எல்லாத்தையும் சுவிட்ச் பார்த்தாங்க. அவங்க தான் ராகு. ராகு கேதுவை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது ஒரு சவால் எங்களை போல ஒரு ஜோதிடர்களுக்கு. கேது தசையை கூட ஒரு ஜட்ஜ் பண்ணிடலாம். ராகு கொடுப்பானா கெடுப்பானா அப்படின்னு ஒரு அந்த தடுமாற்றங்கள் ரொம்ப சில சிக்கலான ஜாதகங்களில் வரும். இந்த இடத்துல ராகு உங்கள்கிட்ட இருக்காது. நான் 5ஆம் தேதி வரதான் அப்புறம் குரு பார்க்குறேன். நான் 5ஆம் தேதி இன்னும் சொன்னேன், பேராசை வேண்டாம். ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ரிஸ்க் எடுக்கிற ஃபீல்டு பெரிய அளவில் ஒரு கொடுத்து வாங்கலான்ற மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்கவங்க 5ஆம் தேதி நிதானம் காட்டுங்கள். அந்த கொஞ்சம் பேர். ஆனால் மற்றபடி ராகு சனியோடைய வீட்டில் இருக்கிறனால சனியை போல் தான் செயல்படுவார். இருந்தாலும் இந்த இடத்துல இது மாதிரியான விஷயங்கள் கவனம் வேண்டும்.
தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் பலமாக தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு இருக்கிறதுனால பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும். நான் கூறிய தொழில் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கிற தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். யாருன்னா ஒருத்தங்க எதாவது சொல்லி அதை பெரிய அமௌண்ட்டை போடு 2 நாளில் நமக்கு இப்படி ரிட்டர்ன் ஆகும், 3 நாளில் 4 கோடி ஆயிரும், 5 கோடி ஆயிருந்தாங்களா 5ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? அதுக்கு மற்றபடி பொருளாதார வரவு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு. உத்தியோகத்தை பற்றிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா விதமான சாதகமான அமைப்பு. சூரியன் 10ல் இருக்க திக்பலம் கொடுக்கும். மேலதிகாரிகள் பாராட்டுகள் இருக்குது. சக ஊழியர் நட்பு இருக்குது. எந்த விதத்திலும் பாதகம் இல்லை. சந்திரனோ இந்த வாரம் வளர்பிறை, அதுவும் பௌர்ணமி நோக்கி போகிற 6க்குரிய சிறப்பாக இருக்கார். எனவே எதிரிகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். உத்தியோகத்தை பற்றி உயர்வுகளும் இருக்குது. புதிய வேலை எதிர்பார்ப்பும் சாதகமும் இருக்குது. இந்த வாரம் நல்ல வேலை அமையும். வேலை மாற்றம் அதுவும் சாதகமாக இருக்குது. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. குடும்பம் 2ல் சனி இருக்காரே, நடந்துக்கிட்டு தானே இருக்குது. 7 இன்னும் 2027 வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் குடும்பத்தை புரிந்து கொண்டு இருப்பார்கள். கடந்த ஜென்ம சனியே பார்த்துட்டோம், நிறைய சனியை பார்த்துட்டோம், நன்னமோ பிரச்சனையை பறந்து வந்துட்டோம். இப்போ 2026க்கும் போக போகிறோம். இப்போ ஆண்டு பலனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வாரத்தை இப்போ குடும்பத்தை அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு தானே இருக்கீங்க. அது ஒன்றும் சாதகம் தான். 7 இருக்கிற கேது அவங்க தான் குழம்புவாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையே என்று. இருந்தாலும் குடும்பத்தில் இந்த வாரம் கவலைகள் இல்லாத நிலைகள் இருக்கிறது. அடுத்ததாக குழந்தைகள் மகிழ்ச்சி சந்தோஷம். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5க்கு குரு வந்துடுவார். அது இன்னும் நல்லது. இந்த வாரம் குழந்தைகளால் மகிழ்ச்சி தான் அவங்க கல்வியெல்லாம் சிறப்பு. ஆரோக்கியம் அதான் சொல்லிட்டு நீ 6ல் இருக்கிற சந்திரன் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஒரு வரி பீஜ மந்திரம். முப்பெரும் தேவியர்களுக்குரிய பீஜ மந்திரம் ஐம் ரீம் க்ளீம். ஓம் ஐம் ரீம் க்ளீம். ஐம் சரஸ்வதிக்குரியது, ரீம் லக்ஷ்மிக்குரியது, க்ளீம் சக்திக்குரியது. முப்பெரும் தேவியர்களுக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி ஆருங்கள். மனம் உற்சாகம், எந்த ஒரு விஷயம் தைரியம், இறை சக்தி, எதிர்ப்புகள் இல்லாத நிலை. மேலும் எதிர்வினை காட்டக்கூடிய எதிர்மறை சக்திகள் உங்களை விட்டு சென்று அகன்று ஓடிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பீஜ மந்திரத்தை தினந்தோறும் காலையில் ஒரு 5 நிமிடம் அமைதியாக அதை சொல்லுங்கள். ஒரு டைமரை போட்டுக்கிட்டு ஒரு 8 நிமிடம் போட்டிங்கன்னா 108 தாண்டிடும். ஓம் ஐம் ரீம் க்ளீம் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஓம் ஐம் ரீம் க்ளீம் அப்படி அமைதியாக சொல்லிட்டு வாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த வாரம் லக்கி குபேரன் நீங்களே. நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் அற்புதமாக வளர்பிறையாக பௌர்ணமியை நோக்கி செல்வதும் ராசியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறார். 3ஆம் இடத்துக்கும் உச்சம் பெறுவார். 4ல் போய் குருவோடு சேர்வார். இதெல்லாம் ரொம்ப சாதகம். குரு இந்த வாரம் 5ஆம் தேதி வரை உங்களுக்கு 5ல் இருக்கார். அதன் பிறகு வக்ரமாக பின்னோக்கி 4க்கு வர. 4ல் குரு இருந்தாலும் வக்ரமாக இருப்பது நன்மை. அது உங்களுக்கு சாதகம். 9ஆம் இடத்தில் பாக்கியாதிபதியான செவ்வாய் ஆட்சி. 5க்குரிய அது அவங்க ராசிக்கு பாக்கியாதிபதி செவ்வாய். 5க்குரிய சந்திரனும் ஒரு நாள் பார்த்துக்கிறாங்க இந்த வாரத்தில். ஆகிய இந்த வாரம் முழுவதும் செவ்வாயும் சந்திரனும் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைந்திருப்பது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும். ஜென்மசனி மறந்துடாதீங்க. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேளுங்கள். அனுமனை கட்டியாக பிடிங்கள். கவலைகள் அகலும். மகாசக்தியை கொண்டு அனுமன் வழிபாடு செய்வாங்க. நான் சனிக்கிழமை எப்பயுமே ஏழைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது ஒன்றும் நல்லது. சனி பகவானுக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்கும். போர்வை வாங்கி கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சதாக செய்யுங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்படி பார்க்கும்போது இந்த வாரம் ஜென்ம சனி இருந்தாலும் சந்திரன் சாதகமாக இருக்கார். குரு 4க்கு போனால் வக்ரமாக இருக்கார். 10ஆம் வீட்டை பார்க்குறார். 9க்குரிய 9 ஆட்சியாக இருப்பான். யார் செவ்வாய். 10ஆம் வீட்டுக்குரிய குரு 10 பார்ப்பார். அதுவே ஒரு நல்ல தர்ம கர்மா விபத்தில் மனமிகம். 5ஆம் தேதியிலேருந்தும் அது இன்னும் நடக்கப்பெற போகுது. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபஸ்தானத்தை குரு பார்க்குற லாபம் கொண்டதாகவே இருக்கும்.
ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய கவலைகள் குருவால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கொடுக்கும். குரு உங்கள் சனியை பார்க்குறாரு இல்லையா, அதனால பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருப்பினும் தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் சென்றுவிட்டு உங்களுடைய தொழில் ஸ்தலத்துக்கோ வியாபார ஸ்தலத்துக்கோ செல்வது நல்லது. பொருளாதார முன்னேற்றம் இந்த வாரம் சாதகமாக இருக்குது. 6ல் இருக்கிற கேது எதிரிகளுக்குரிய வல்லமை இல்லாமல் உங்களால் ஜெயம் உண்டாகக்கூடிய இருக்கும். அதுதான் கணபதி ஆலயம் செல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா கேது பலம் பெறணும் இல்லையா, 6ல் இருக்க கேது சிம்மக்கேது. அப்போ நீங்கள் கணபதி வணங்கும் கேது இன்னும் பலமாகிடுவார். அப்போது உங்களுடைய எதிரிகளை அடக்குவீர்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றக்கூடிய செல்லக்கூடிய பால் கடன் தீரும். கணபதி கணபதி சிலைக்கு டெய்லி கொஞ்சம் பாலாபிஷேகம் பண்ணுங்களேன். ஒரு சின்ன செலவு கூட சின்னதாக போச்சா கூட செல்வம் அந்த பாலாபிஷேகம் கூட சின்ன டம்ளரில் பண்ணுங்கள், அவ்வளோ பவரை கொடுக்கும். ஆக அந்த கணபதி காயத்ரி மந்திரத்தை சொல்வது ஏகதந்தாய் வித்மகை வக்கரதுண்டாய் திமிகை தன்னோ செல்வ கணபதி பிரசோதையார் என்று சொல்லி வாருங்கள். செல்வம் உங்களை தேடி வரும் லட்சுமியின் அருளை பெறுவீர்கள், நீங்களும் லக்கிவீர்கள். அதாவது உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 9ல் இருக்கிறார். மேலதிகாரியும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். ஆரோக்குரியவன் சில சமயங்களில் பகமையை கொடுப்பார். ஆனால் புதன் 8ல் இருக்கார், 6ஆம் தேதி வரைக்கும் 8ல் இருக்கார். ஆகிய பகமை இல்லாத ஒரு நிலை இருக்கும். நண்பர்கள் எந்த விதத்திலும் உங்களுக்கு பகமை காட்ட மாட்டார்கள். சில சமயம் மேலதிகாரிகளோட வேலை போல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அதை சமாளிப்பீர்கள். மீனராசி அத்தகையது. அடிக்கடி லீவ் போடுவீங்க, அதுதான் ஒரு பிரச்சனை இருக்கும். வேலையில் இருக்கும்போது கொஞ்சம் 8-9 சூரியன் இருக்குனால அடிக்கடி லீவ். குரு பார்வை இருக்குது, ஆனாலும் மேலதிகாரிகள் மன்னிப்பாங்க. லீவ் போடக்கூடாது தான், ஆனால் மன்னிப்பாங்க. இருந்தாலும் இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. நண்பர்களால் இருக்கக்கூடியதால் எந்தவித பகமை இல்லை. குடும்பத்தை பொறுத்து அவங்களுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குதுன்னு புரிஞ்சுப்பாங்க. இருந்தால் இந்த வாரம் 2ஆம் இடத்தை புதன் பார்க்கிறார். எந்த விதத்திலும் பிரச்சனைகள் இல்லை. குடும்பத்தின் மகிழ்ச்சியும் அன்பும் காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரம் அவங்க கல்வியில் நல்ல சுறுசுறுப்பை காட்டுவாங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம். குழந்தைங்க மீது ரொம்ப அன்பை வைத்திருப்பீர்கள். குறிப்பாக பெண் குழந்தை மீது ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் சந்திரனோட வீடு இல்லையா. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் மிக சிறப்பாக, குழந்தைகளுடைய செயல்களும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூட உங்களுடைய சூழ்நிலை. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கு இந்த வாரம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியம் உற்சாகமாக, மருத்துவ செலவுகள் போன்றவைகள் எவையும் இந்த வாரத்தில் தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. அடுத்தாக பார்ப்போம். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய சிறப்பு கவனம் மற்றும் பீஜி மந்திரம் இறை வைப்பான். சிறப்பு கவனம் நேரத்தில் அனுமன் சாலிசா இப்போ முக்கியம். அனுமன் ஆலயம் செல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமை செல்வது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததான் பௌர்ணமி இந்த வாரம் சக்தி வழிபாடு செய்யுங்கள். மேலும் ஒரு வரி பீஜ மந்திரம் பார்ப்போம். ஐம் ரீம் க்ளீம். ஓம் ஐம் ரீம் க்ளீம். அற்புதமான முப்பெரும் தேவி. ஐம் சரஸ்வதிக்குரியது, ரீம் லட்சுமிக்குரியது, க்ளீம் சக்திக்குரியது. முப்பெரும் தேவியுடைய மந்திரத்தை கூறுங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு சக்தியும் வெற்றியிலும் நன்மையும் செல்வத்தையும் கொடுப்பார்கள். ஆகவே இதை கூறுவதன் மூலம் மகாசக்தியின் பருளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025 முதல் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 2025 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவ்வளவு தகுந்த ஜோர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும்னா கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அளிப்புருவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.